விழாவை நேற்று தொடங்கி வைத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்னைக்கு 3 இடத்துல 3400 பேர் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் மற்ற அரசு உதவிகள் வழங்குவதற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர், துணை மேயர், மாநகராட்சி ஆணையர், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், மாவட்ட உறுப்பினர்கள், மண்டல குழு தலைவர்கள், இங்கு வருகை தந்துள்ள அனைத்து அரசு அலுவலர்கள், பொதுமக்கள், பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையினங்க மக்களோட பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கிறதுக்காக பல்வேறு திட்டங்கள் போட்டு அதில் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வருங்கிற திட்டம் தொடங்கி வைத்து அதில் மாநிலத்திலே அதிகமான மனுக்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரப்பெற்று அது எல்லாமே நமக்கு தீர்வு காணப்பட்டு இன்னைக்கு அதுக்கான பயன்கள் மக்களுக்கு நம்ம கொடுக்கின்றோம். அதே அடிப்படையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தீட்டி மாவட்ட அளவிலான அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் ஒவ்வொரு தாலுகாவும் சென்று ஒரு மாசத்துல ஒரு நாள் 24 மணி நேரம் அங்கே தங்கி மக்களோட பிரச்சனைகள் புரிந்து அதுக்கான தீர்வு காண வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். இந்த எல்லா திட்டத்தோட நோக்கம் மக்களோட பிரச்சனைகள் அறிந்து அதுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்ற உத்தரவுக்கு அனைத்து அரசு துறைகளும் இன்னைக்கு ஒருங்கிணைத்து நம்ம அமைச்சர் அவரோட வழிகாட்டத்தின்படி நம்ம வேலை செய்து உடனடியாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பயன்கள் நம்ம வழங்குகிறோம். அது தொடர்பாக நிறைய நம்ம நிகழ்ச்சிகள்ல பல்வேறு திட்டங்களோட நம்ம பயன்கள் பயனாளிகளுக்கு கொடுத்துருக்கோம். இங்கே வருகை தந்து இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து துறை அலுவலர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீட்டு வளர்ச்சித்துறை மட்டும் அவசியம் அல்ல. ஒருவர் அந்த பயிற்சி எடுக்கிற பொழுது மிக திறமையை பெறுகிறார். அவர் 4 இடத்துல போய் தைரியமாக நிற்பதற்கான துணிச்சலை பெறுகிறார். அதுதான் அந்த பயிற்சி கொடுக்கிறார். நீங்க ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு முதல் நாள் போகிறதுக்கு எப்படி இருக்கு, 2 நாள் அப்படி போய் ஒரு 10 நாள் 1 மாசம் ஓராண்டு காலம் கழிக்க பின்னாலே அந்த குழந்தை எவ்வளவு அந்த ஸ்கூல்ல பற்றோடு இருக்கிறதோ, எவ்வளவு தைரியமா இருக்கிறதோ, அதை போல் தான் இந்த பயிற்சி. மற்ற பயனாளிகளுக்கு அரசு அலுவலர்கள் உங்கள் அரசு வழங்குவார்.